வீரப்பனை பொறுத்தவரையும் ஒரு சிறந்த மனிதர், மனித அபிமானி. மரம் கடத்தினாரு, யானை தந்தத்தை கடத்தினாரு, இவ்வளவுலாம் செஞ்சார் என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட அவருக்குன்ட்டு எதையும் அவரு சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்த நக்கீரன் கோபால் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு, அவர் மாறுபட்ட கருத்து வந்தது. மக்களுக்கு வெளி உலகத்துக்கு நம்மளை பத்தி ஒரு தவறான பிம்பம் கற்பிக்கப்படுது, அதை உடைக்கணும், நம்ம யாருன்றத மக்களுக்கு சொல்லணும். பாக்குறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கோம், அது இல்லாமல் நானும் வர வேண்டியிருக்கோம். அவரு குறிப்பா ராஜ்குமார் கடத்தல் நேரத்துல இவர் மேல ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லாம தான் இருக்கு. இவர் தவிர்த்தார், இவர் தேவையில்லைன்னு தான் நினைச்சிருக்காரு. அந்த தூதுக்குழுவே இவர் ஏற்றுக்க. தமிழர்கள் கொலை செய்யப்பட்டு, சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்டு, பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, இந்த கொடுமையெல்லாம் அவர் பார்க்குறாரு, கேட்குறாரு. இவ்வளவு இந்த வன்முறையில் ஈடுபட்டவங்க யாருன்னா கன்னட சூப்பர் ஸ்டாரா இருந்த ராஜ்குமாருடைய ரசிகர்கள். ராஜ்குமார் தமிழர்களுக்கு எதிராக இவ்வளவு அட்டூழியங்களை செஞ்சிருக்காரு, ராஜ்குமார் ரசிகர்கள் தான் செஞ்சிருக்காரு. ஆக இவருக்கு நாம ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்றத ரொம்ப நாள 91ல இருந்து அவர் முடிவெடுத்தார். அந்த அம்மா என்ன நினைச்சாங்க, விரும்பி இருக்கிறாங்கன்னா ராஜ்குமார் காட்லி சாகணும். வீரப்பன்கிட்ட ராஜ்குமார் கேட்கிறாரு, வீரப்பன் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், நான் இங்கே கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு. சார், நீங்க வீரப்பனாரோட தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்க, நாங்க நிறைய விஷயங்கள் நிறைய உங்களுடைய பேட்டிகளை பார்த்திருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய புது நேயர்களுக்காக நீங்க அவரோட பயணித்த விஷயங்கள், அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும், அவர் உண்மையிலே நல்லவரா கெட்டவரா என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு. சில பேர் இல்ல அவர் ரொம்ப முரடன், கடத்தல் அப்படி இப்படின்னு ரொம்ப பயங்கரமா பேசுறாங்க. ஒரு சிலர் இல்ல மனதளவு ரொம்ப நல்லவர், மக்களுக்கு யாராவது பார்த்துட்டு உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உள்ள வசனம். ஸோ உங்க பார்வையில் அவர் எப்படி? அவரு வீரப்பனை பொறுத்தவரையும் ஒரு சிறந்த மனிதர், மனித அபிமானி. 100க்கு மேற்பட்ட கொலைகளை செய்த என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட ஒவ்வொரு கொலைக்கு பின்னால கூட ஒரு மனிதாபிமானம் இருக்கு. அவர் மனிதர்கள் பாதிக்கப்பட்டதுனாலதான் ஒரு கொலையை கூட செய்யறாரு. அந்த அளவுல தான் அவரை அந்த எல்லைக்கு கொண்டு போய் அவர் நிறுத்தியிருக்காரு. அவர் விரும்பி அந்த கொலையை செஞ்சது, வேற வழி இல்லை. ஒரு சூழல், அந்த சூழல் தான் அவரை அந்த சூழலை கொண்டு போனது. மற்றபடி அவர் ஒரு சிறந்த மனிதர், குழந்தை மாதிரி மனம் கொண்டவர். அவரு மக்களுக்கு அவரு இவ்வளவு பண்ணாரு, கடத்தினாரு, மரம் கடத்தினாரு, யானை தந்தத்தை கடத்தினாரு, இவ்வளவுலாம் செஞ்சார் என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட அவருக்குன்ட்டு எதையும் அவரு சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தல. பங்களா கட்டல, பெரிய நிறுவனங்களை அவர் நடத்தல, தன்னுடைய குடும்பத்துக்குன்ட்டு எதுவும் பண்ணிக்கல, கிடைச்சதை மக்களுக்கு கொடுக்கும். அதான் சார், இப்ப எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்களுக்கு ஆதரவா இல்ல, அவர் நேரடியா எந்த தமிழ் மக்களுக்கு, தமிழருக்கு ஆதரவா நின்றார். தமிழ்நாட்டில் நடந்த அநீதிகளை எதிர்த்தார். குறிப்பா ஜெயலலிதாவெல்லாம் கடுமையை எதிர்த்தார். அந்த அளவுல தான் அவரு ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது கூட தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடக்குது, திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்துட்டு இருக்கு. அப்ப இருந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் நக்கீரன் கோபால் தலைமையில் தூதுக்குழு, நக்கீரன் கோபால் போவாரு, ராஜ்குமார் மீட்பு கூட்டு வருவார்ன்ற மாதிரி அறிவிக்கிறார். ஆனா உள்ள இருந்த வீரப்பனுக்கும் தமிழ்நாடு விடுதலை படை தோழர்களுக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்ன நடந்த சம்பவங்கள்ல ஒரு முரண்பாடு வந்துருது. நக்கீரன் கோபால் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு, அவர் மாறுபட்ட கருத்து வந்துருது. அவர் வரதை அவங்க விரும்பல. அப்போ வீரப்பன் அதை முழுமையை நிராகரிக்கிறார். ஏன்னா இவங்க எதுவும் யாரையும் கேட்காம இவர் அறிவிச்சார். ஏன்னா இவருக்கு வீரப்பனோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு, இவரு நக்கீரன் கோபால் சொன்னா வீரப்பன் கேட்டுக்குவாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் இவர் அறிவிக்கிறார். அவரு சர்வசாதாரண கூப்பிட்டு ஆள் அனுப்புனாதான் போக முடியும். இவரு ஒன்னும் போக முடியாது. அவரு இல்ல, இவரு ஈஸியெல்லாம் போலங்க. அவர் கூப்பிட்டது ஆள் அனுப்பிச்சு அவரு தகவல் சொல்லுவாரு. சிவசுப்ரமணியத்துக்கு தகவல் வரும், அவங்க நிருபரா இருந்த சேலம் சிவசுப்ரமணியத்துக்கு அவரு கூட்டிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனா வீரப்பன் குழுவுல இருக்கிறவங்க கூட்டிட்டு போவாங்க. இவரு சொல்றதெல்லாம் அவரை மட்டுமே அவர் செலக்ட் பண்ணி கூப்பிடுவாரு இல்லையா? குறிப்பா அந்த காலகட்டங்கள்ல அவருடைய வீரப்பனுக்கு எதிரான ஒரு செய்தி தான் போயிட்டு இருந்த. இப்ப ஊடகங்கள்ல எல்லாம் மாயாவி வீரப்பன் இது இப்படி அவரை ஒரு மோசமான பிம்பம் கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம உண்மையான முகம் தெரியணும். அதுவரையும் அவரோட போட்டோ கூட கிடையாது. 92 வரையும் அவர் போட்டோ கிடையாது. அந்த சூழல்ல தான் இவர் நக்கீரன் கோபாலை தான் பார்க்கணும், இல்ல நக்கீரனை தான் பார்க்கணுன்ட்டெல்லாம் அவர் தேடலை. அவர் அந்த காலகட்டங்கள்ல
மக்களுக்கு வெளி உலகத்துக்கு நம்மளை பத்தி ஒரு தவறான பிம்பம் கற்பிக்கப்படுது. அதை உடைக்கணும், நம்ம யாருன்றத மக்களுக்கு சொல்லணும், அப்போ ஒரு ஊடகத்தை சந்திக்கணும் அப்படின்றதுதான் அவர் நோக்கம். அது குளத்தூர் மணி போன்றவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு. யாராவது ஒரு நல்ல ஊடக பத்திரிகையாளர்களை அது குறிப்பா அவர் சந்திக்க நினைச்சு பிபிசி தான், பிபிசியே சந்திக்கிறதுக்கு நினைக்கிறாரு. அதுக்கான தொடர்பு அவருக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த காலகட்டங்களில் தான் இவர் பத்திரிகையாளர் நக்கீரன்ல நிருபரா இருந்த சிவசுப்பிரமணியம் வீரப்பனை பார்க்கணுன்ற முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துலதான் குளத்தூர் மணிக்கிட்ட ஒரு தகவலை சொல்றாரு. ஆனா எப்படியாவது வீரப்பனை நான் சந்திக்கணும் அப்படின்றத கேட்கிறாரு. அப்ப அவர் நக்கீரன்ல கிடையாது, சுதந்திர பத்திரிகையாளரா சில பத்திரிகைகளுக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துலதான் இவரு சொன்ன உடனே குளத்தூர் மணிக்கிட்ட சொல்றாரு. அண்ணன் குளத்தூர் மணிக்கிட்ட சொன்ன உடனே அவரு சொல்லியிருக்காரு, ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், பாக்குறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், அது இல்லாம நானும் வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு. உடனே சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை நான் சந்திச்சிடும் அப்படின்னு. அந்த வகையில தான் அண்ணன் குளத்தூர் மணி வழியா தான் சிவசுப்பிரமணியம் தான் முதல்ல சந்திக்கிறார். அவரு காமராஜ் கிட்ட போய் அதுக்கு பிறகுதான் அது நக்கீரன்ல செய்தி ஆகுது. நக்கீரன் அது அப்பதான் அவர் நக்கீரன் நிருபராவே ஆகிறார். நக்கீரனுக்குன்ட்டெல்லாம் அவர் எதுவும் பண்ணல. அதுக்கு பிறகு தொடர்ச்சியா அவர் போறாரு வராரு. அதுக்கு 2-3 கடத்தல்லாம் நடக்குது. அவரை பத்தி வீடியோ எல்லாம் பல கோடிகளுக்கு வியாபாரமானது. அதெல்லாம் அந்த அளவுல தான் அது பண்ணாரே தவிர ஒரு நினைக்கிற மாதிரி கோபாலு தான் அப்படின்ற நக்கீரன் தான் அப்படின்றலாம் எனக்கு அவரு ப்ரொபோஸ் பண்ணதுல அவரு குறிப்பா ராஜ்குமார் கடத்தல் நேரத்துல இவர் மேல ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லாம தான் இருந்தது. இவர் தவிர்த்தார், இவர் தேவையில்லைன்னு தான் நினைச்சிருக்காரு. அந்த தூதுக்குழுவே இவர் ஏத்துக்கல. அப்ப உள்ள இருந்து தமிழ்நாடு விடுதலை படை தோழர்கள் மாறன் போன்றவர்கள், ஆலப்பாக்கம் முருகேசன் இவங்கெல்லாம் உட்காந்து பேசி, தலைவரை இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசுதா ஒருத்தர் வரதை விட நக்கீரன் கோபால் உங்களுக்கு அறிமுகமானவராக இருக்காரு, ஏற்கனவே பல முறை உங்களை சந்திச்சிருக்காரு, அப்போ பழக்கமான தெரிஞ்ச ஒருத்தர் வரதுன்றது கொஞ்சம் எளிமையான விஷயமாவும் இருக்கும், அதனால இருக்கட்டும் அவரையும் வரட்டும் அப்படின்ற அவங்க ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் இவரை வர சொல்றாரு. நேரடியெல்லாம் இவரே நினைச்சா போயிட்டு பார்த்துட்டு வர்றதுன்றதெல்லாம் அது கதை. இப்ப நாங்களே கூட போகும்போது குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி அவங்க ஆட்களை அனுப்புவாரு. எங்களை குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு போனா அவங்க வீரப்பன் குழுவில் இருக்கிற யாராவது வந்திருப்பாங்க, இவங்களும் அவங்களும் சேர்ந்துதான் பிறகுதான் அங்க கூட்டிட்டு போவாங்க. நினைச்சாலாம் போயிட முடியாது. அதே மாதிரி ரொம்ப தூரத்துல எல்லாம் இருக்க மாட்டாரு. யாராவது வெளியில அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டி போக மாட்டாங்க. ஏன்னா இடம் நாளைக்கு இவங்க சிக்குனா நாளைக்கு இடத்த காட்டிடுவாங்க. காட்டி கொடுக்கணும்னு காட்ட போறதுல அடி தாங்காம கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அந்த இடத்துக்குன்றதுனால பெரும்பகுதி அவங்களே ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வேற இடத்துக்கு வந்துருவாங்க. வனத்தை ஒட்டி இருக்கிற கொஞ்சம் வெளியே வந்துடும். ஏன்னா அவங்க வரவங்களுக்கும் சிரமம் இல்லாம இருக்கும், நாளைக்கு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால அவங்க பெரும்பகுதியை வேற இடத்த தான் தேர்வு பண்ணி வனத்தை ஒட்டி, வனத்துக்கு ஊரை ஒட்டி வனத்திலே கொஞ்சம் தூரத்துல அந்த மாதிரி இடத்துலதான் அவங்க சந்திப்பு நடத்தியவங்கள தவிர இவரு சொல்றதெல்லாம் கதை. அதுல அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இவரு ராஜ்குமார் கடத்தலை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுல ஒரு பெரிய அரசியல் நடந்தது, வெளி உலகத்துக்கு தெரியாத அரசியல். நாம கூட நிறைய நேரங்கள்ல வீரப்பனை பத்தி ராஜ்குமார் கடத்தலை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா ராஜ்குமார் கடத்தல்ல ஒரு பெரிய அரசியல் நடந்தது. அப்படி என்ன சார் யார் பண்ண அந்த அரசியல்? இப்ப எல்லாருமே பண்ணாங்க. ஜெயலலிதா பண்ணாங்க, கருணாநிதி பண்ணாரு, எல்லாருமே பண்ணாங்க அந்த அரசியல். என்னன்னா ராஜ்குமார் கடத்தல்ன்றதே இப்ப ஏதோ பணத்துக்காக தான் கடத்தினாரு, பல 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு அதுல அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கடத்தினதுன்றதே நம்ம முன்னே சொன்ன பாருங்க, இந்த கர்நாடக நதிநீர் பிரச்சனை 1991 அங்க பெருங்கலவரம் ஏற்பட்டு அங்க தமிழர்கள் கொலை செய்யப்பட்டு சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்டு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இந்த கொடுமையெல்லாம் அவர் பார்க்கிறாரு, கேட்கிறாரு. பாதிக்கப்பட்டவங்க நேரடியா சந்திக்கிறார், அவரே உணவு கொடுத்து அவங்களுக்கு வழி அனுப்பிச்சு வச்ச நிகழ்வெல்லாம் இருக்கு. இப்பயே அவர் முடிவு பண்றாரு. இதுக்கு இவ்வளவு இந்த வன்முறையில ஈடுபட்டவங்க யாருன்னா கன்னட சூப்பர் ஸ்டாரா இருந்த ராஜ்குமாருடைய ரசிகர்கள் தான். இந்த விஷயம் அவருக்கு அப்பே தெரியுது. அப்ப இருந்தே அவர் திட்டமிடுறாரு, இவருக்கு நாம ஒரு பாடம் கற்பிக்கணும். ராஜ்குமார் தமிழர்களுக்கு எதிராக இவ்வளவு அட்டூழியங்களை செஞ்சிருக்காரு, ராஜ்குமார் ரசிகர்கள் தான் செஞ்சிருக்காரு, ஆக இவருக்கு நாம ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்றத ரொம்ப நாள 91ல இருந்து அவர் முடிவெடுத்தது. திடீர்னு ஏதோ அன்னைக்கு போயிட்டு 2000த்துல திடீர்னு போயிட்டு அவர் வந்தாரு போனாருன்ட்டு எல்லாம் தூக்கினலாம் போல. 91லயே அவர் மனசுல வந்தது.
தொடர்ச்சியா முயற்சி பண்றாரு. அந்த காலகட்டங்களில் தான் தமிழ்நாடு விடுதலை படை தோழர்கள் உள்ள போறாங்க. அப்ப சேர்ந்து பேசுறாங்க. அப்போ ஒரு அரசியல் வடிவமா அரசியல் முதிர்ச்சிக்கு வராரு இவர் வீரப்பன். தமிழ் தேசிய அரசியல, தமிழ்நாடு விடுதலை அரசியல உள்வாகிறாரு. அந்த முடிவுக்கு வந்துடுறாரு. அப்ப இவர்களும் அதே முடிவோட இருக்காங்க. இந்த நதிநீர் பிரச்சனைன்றது தமிழரசன் காலத்துல இருந்து நடந்திருக்கிற ஒண்ணு. தமிழரசன் கொல்லப்பட்டதே நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுன்றதுக்காக தான் போறாரு, வங்கி பறிமுதலுக்கு. அதுலதான் தமிழரசன் கொல்லப்படுறாரு. அப்ப ஒரு நீண்ட காலமா தமிழ்நாடு விடுதலை படைக்கு அந்த திட்டம் இருந்தது. காவிரி நதி சிக்கலை எப்படியாவது தீக்கணும், அது நம்ம வழிகள்ல தீக்கணும்ன்றத அவங்க முடிவு பண்றாங்க. அப்ப வீரப்பனோட சேரும் போது அவரும் அதே மனநிலையில இருக்காரு, ராஜ்குமார தூக்கணும் ஏதாவது. அப்ப இந்த காவிரி நதி பிரச்சனை போன்ற தமிழர் பிரச்சனைகளுக்கு ராஜ்குமார் அங்க குறிப்பிடத்தக்க ஒரு மனிதர், கன்னட மக்களால் தெரிஞ்சு. அப்ப இவரை தூக்குறதுன்றதுல அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்ப திட்டம் போட்டுதான் அதை செய்யறாங்க. அப்ப அந்த கஜனூர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தது அந்த கஜனூர், இந்த எல்லையோர பகுதி, கர்நாடகா தமிழ்நாடு எல்லையோர பகுதி. ஒரு சொந்த வீடு அங்க இருக்கு. அங்க தங்கி இருக்கும் போது தான் தூக்கிட்டு போறாரு. 108 நாள் உள்ள வச்சிருக்காரு. இந்த தூதுக்குழு அறிவிச்ச உடனே இவரு வேணான்றாரு. இருந்தும் தோழர்கள்லாம் சொன்ன பிறகு உள்ள போறாரு. அப்ப தூதுக்குழு அறிவிச்ச உடனே அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா திமுக ஆட்சி நெருக்கடி கொடுக்கணும். எப்படி அந்த அம்மா என்ன நினைச்சாங்க, விரும்பி இருக்கிறாங்கன்னா, ராஜ்குமார் காட்டிலே சாகணும். தமிழ்நாட்டுல, கர்நாடகத்திலயும் தமிழ்நாட்டிலும் பெருங்கலவரம் உருவாக்கணும். இங்க திமுக ஆட்சி கலைக்கப்படணும். இதுதான் அந்த அம்மாவோட பிரார்த்தனையா இருந்தது. எப்படியாவது ராஜ்குமார் காட்டுல சாகணுன்றதான். ஏன்னா அந்த அம்மா அடிப்படையில் கன்னடர். ராஜ்குமார் அடிப்படையில் தமிழரா இருந்தாலும் ஒரு கன்னட வெறியரா மாறி போனவர். அவர் கன்னடர் ஒரு மதிப்பை பெற்றவரா இருக்காரு. கர்நாடகாவோட ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்காரு, மக்களால் போற்றப்படுறாரு. அதை கூட அவங்க நினைக்கல. இது அவங்களுக்கு அரசியல் சாதகம் ஆகணுன்றதுனால அவர் காட்டுல வீரப்பனால் கொல்லப்பண்ண, இல்ல அவரே ஏதாவது நோய்பட்டு ஏதோ ஒரு சிக்கல்ல செத்து போயிடணும்னு தான் நினைச்சாங்களே தவிர, ராஜ்குமார் வெளியே உயிரோட வர்றத துளியும் அந்த அம்மா விரும்பல. அப்பதான் கலைஞர் இவரு நக்கீரன் கோபாலோடைய முயற்சிகள் அங்க தொய்வடைஞ்சிடுச்சு. இது இனிமேல் அவர் முடியாதுன்ற சூழல்ல தான் இவரு அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களை தூதுவரா நியமனம் பண்றாரு இவரு முதல்வர். அப்ப ஒரு திராவிடர் கழகத்துல மாநில அமைப்பு செயலாளர். அவரு நினைச்சது சொல்லாம கூட போயிட்டு இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட இருக்கிற நேர்மை தன்னுடைய தலைமைக்கு தெரிவிக்கணும், தலைமையோட அனுமதியோட போகணுன்றதுனால திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அன்றைக்கு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா வீரமணி அவர்களிடத்துல அந்த தகவலை சொல்றாரு. இந்த மாதிரி முதலமைச்சர் சொல்றாரு, நான் தூதுக்குழுவுல போறேன், ராஜ்குமார் மீட்புக்காக போக போறேன்றாரு. அப்ப என்னன்னா, இவரு ஆசிரியர் வீரமணி அவர்கள் திராவிடர் கழகமும் இந்த அம்மாவோட நெருக்கமா இருக்காங்க அந்த காலகட்டங்கள்ல. அப்பதான் சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டமெல்லாம் கொடுத்து இவங்க ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கைக்குரியவரா இருக்காரு. அப்ப இவர் சொன்னோடனே, இல்லைங்க நீங்க போகக்கூடாது அப்படின்றாரு. இல்ல, 2 மாநில மக்களுடைய உயிர் பிரச்சனையா இருக்கு, அதனால ராஜ்குமார் மீட்கப்பட வேண்டியது அவசியம், அதனால நான் போயிட்டு போறதுதான் சரியா இருக்குன்றாரு. நீங்க போறதுன்னா நீங்க அமைப்புல இருந்து விலகல் கடிதம் கொடுத்துட்டு போகன்றாரு. விலகல் கடிதம் கொடுத்துட்டு தான் போறாரு. அப்படிதான் இந்த இவ்வளவு சிக்கல்லாம் நடந்திருக்கு. ராஜ்குமார் பணத்துக்காக தான் கடத்தினாரு வீரப்பன் அப்படின்னா, அவரு வீட்டுல இருந்து கூட்டு போற அந்த வனத்துக்குள்ளார போறதுக்கு முன்னாலே தோட்ட பகுதிகளே நடந்து போகும்போது வீரப்பன்கிட்ட ராஜ்குமார் கேட்கிறாரு, வீரப்பன் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், நான் இங்கேயே கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்க அப்படின்றாரு. 108 நாள் கொண்டு போய் இவர் வச்சிட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. பணத்துக்கு வெளியவே அவர் கேட்ட பணம் கொடுத்துருக்கு வாங்கிட்டு போயிருக்க முடியும். ஆனா அது அவர் நோக்கம் இல்லை. இங்க தமிழ்நாட்டு சிக்கல்கள், அவர் போய் வச்ச கோரிக்கை எல்லாம் பாருங்க. நாங்க இந்த தமிழ்ல பயிற்று மொழி பாடமொழியா தமிழை கொண்டு வரணும், கர்நாடக இந்த நதிநீர் சிக்கல், காவிரி நதிநீர் சிக்கலை தீக்கணும், இந்த மாதிரி கோரிக்கைகள், திருவள்ளுவர் சிலையை திறக்கணும், வாச்சாத்தி சின்னாம்பதியில பாதிக்கப்பட்ட பழங்குடி பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும், இந்த மாதிரி கோரிக்கைகளை தான் வச்சார். அவர் பணத்துக்காகலாம் கிடையாது. அவர் அரசியல் நோக்கத்தோட, அவர் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக தான் ராஜ்குமாரை தேர்வு பண்ணி தூக்கின்னு போனது, ஒரு பொது நோக்கத்துக்காக தான். அவர் பணம்னா அவருக்கு காட்டுக்குள்ளார போறதுக்கு முன்னே பணத்தை வாங்கிட்டு ராஜ்குமார் விட்டு போயிருக்கலாம். அவரோட நின்ற கொள்கை போராளிகளும் அவரும் அதை தமிழ்நாட்டு நலன், தமிழர் உரிமை என்ற அளவில் தான் அதை பார்த்தாங்களே தவிர பணம்ன்றதெல்லாம்
அது பணம் வாங்கினாங்க போனாங்கன்றது சொல்றாங்க. அது ஒரு இரண்டாவது, அது ஒரு சூழலுக்கு வாய்ப்பு வரும்போது வாங்கிட்டு போலாம் கூட வாங்கினா வாங்கி அவர் பயன்படுத்தல, பயன்படுத்திருப்பாரு. வாங்கி அது பயன்படுத்தல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்காரு கொஞ்சம், ம். மீதி இருந்ததை காவல்துறை பறிமுதல் பண்ணாங்க. ம். கணக்காட்டாம அவங்க சாப்பிட்டாங்க. அவ்வளவுதான் நடந்தது. ரொம்ப நன்றி சார். நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா பேசுனீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.